போட்டதுக்கப்புறம் குயிலி எப்படி இருக்கான்னு பார்க்கலாமா? குயிலி குட்டி போட்டு இன்னையோட 4 நாள் ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தனால நானுமே 2 நாள் விட்டுட்டு போயிட்டேன். எங்கள் அத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. வந்ததுமே ஆர்வமாக என்ன பண்ணுறாங்கன்னு திறந்து பார்த்தா மேடம் முழிச்சுட்டு தான் இருந்தாங்க. அந்த திராட்சை கண்ணை போட்டு உருட்டிட்டு உட்காந்துருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து அவங்க தூங்குற டைம். பகலெல்லாம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் குயிலி வந்து குட்டி போடுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தே பகலில் வந்து சரியாக தூங்குறது இல்லை. மேடம் பார்த்த உடனே ஒரே கொஞ்சல் தான். கையெல்லாம் எப்பயும் போல் நக்கு நக்கு நக்கிட்டே இருந்தா. இப்போ புதுசாக அப்பாவான நம்ம வெள்ளைப்பையன் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு தான் இருந்தான். என் சத்தத்தை கேட்டு அழகாக துணிக்குள்ள வந்து வெளியே வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்தான். சுவர் ரைடர்ஸ் வளர்க்குற நிறைய பேர் சொன்னாங்க குட்டி போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் போகாதீங்க, மேபி கடிச்சு வச்சுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் குயில் எங்ககிட்ட அப்படிலாம் இல்லை. எப்பயும் போல் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கா. நாங்களும் தூக்குறதெல்லாம் இல்லை, அவளை அப்படியே நீவி கொடுக்குறதோட சரி. அத்தை இவங்களுக்குன்னு சொல்லி தனியாக மாதுளை மரம் வேறு எடுத்து வச்சுருந்தாங்க. சரி வெயிலுக்கு கொஞ்சம் குளிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் குடிச்சாச்சு. எப்போ சாப்பாடு வச்சாலும் ஃபஸ்ட்டு வந்து தேவ் தான் சாப்பிடுவான். குயிலி வந்து விளையாடிட்டு அது பொறுமையாக தான் வந்து சாப்பிட்டுருக்கோம். ஆனால் இப்போ தேவ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டான். குயிலியை ஃபஸ்ட்டு சாப்பிட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இவன் வந்து சாப்பிட்றான். முன்னாடி மாதிரி சேட்டை பண்ணுறதும் இல்லை, அவன் ரொம்ப அமைதியாக மாறிட்டான். அது மட்டும் இல்லாமல் குயிலியை நல்லா பார்த்துக்கிறான். குயிலிக்கு கை கால் இதெல்லாம் நக்கி நக்கி க்ளீன் பண்ணி விட்றது இதெல்லாம் ஃபஸ்ட்டு குயிலி தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. பட் இப்போ இவன் பண்ணுறான். பையன் ரொம்ப பொறுப்பாயிட்டாங்க.